இனிஷியல் தான் மாறி இருக்குன்னு பார்த்தேன், அட்ரஸும் மாறி இருக்கு. ரஞ்சிதா ஒன்று அவள் வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்கணும், இல்லை அருண் வீட்டு அட்ரஸை கொடுத்துருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ஏன் வேற ஒரு அட்ரஸ் இருக்கு? இது கண்டிப்பாக மேனுவல் எரர் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை செஞ்சுருக்கா. நான் சந்தேகப்பட்ட மாதிரி வேற ஒரு பொண்ணோட ரிப்போர்ட் அவள் யூஸ் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தனா ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸ். உள்ள போயிடுங்க. சந்தன எடுத்துக்கோங்க. வந்துடுறேன். ஓகே, உள்ள போங்க. அருண் ரஞ்சிதா வந்துட்டாங்களே. ஹாய். வாங்க வாங்க. ஹாய் மா. ஹாய் சார். வெல்கம் வெல்கம். நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். எப்படி இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேம். சார் சொன்னாரு கன்சீவா இருக்கீங்களாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் மா. Thank you மேம். கங்க்ராட்ஸ் அருண். தேங்க் யூ மேடம். பேரர் கொண்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. Thank you. சார் நீங்க குடிக்கலையா? ஐயோ, நாங்க நிறைய குடிச்சாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் கம்பெனி கொடுக்க குடிச்சா ஜூஸால எங்க வயிறே நிறைஞ்சிரும். அருண், அந்த கைனகாலஜிஸ்ட் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. ரஞ்சிதாவுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கட்டுமாப்பா? இல்ல சார், இவரோட அத்தை அவங்க ரெகுலரா பாக்குற டாக்டர் கிட்டயே கூட்டிட்டு போனாங்க. அதான் நாங்களுமே அவங்களே பாத்துடலான்னு. தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போறதும் நல்லது தானேங்க. ஆமா மேடம். சரி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. நாங்க வந்துடுறோம்ப்பா. கேரியா சார். ஓகேங்க. ஹாய் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா வாங்க இருக்கு வாங்க. இங்கேயும் லேட்டா? ஆமா சார், கொஞ்சம் லேட் நல்லா ஆயிடுச்சு. இருக்கீங்களா? ஹலோ சிஸ்டர், நான் அருண் பேசுறேன். சொல்லுங்க சார். அம்மா எப்படி இருக்காங்க? கண் முழிச்சிட்டாங்களா? நல்லா இருக்காங்க சார், தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், பயப்படாம இருங்க. சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. நான் 2 நாள் அங்க வந்துருவேன். சரிங்க சார். ஓகே. அருண், சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன். யாரு நம்பரா இருக்கும்? ஹலோ, நான் ஏகே பேசுறேன் சித்து. உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ண நான் எடுக்க மாட்டேன்னு புது நம்பர்ல இருந்து கால் பண்றீங்களா? என் நம்பரையே என்னால யூஸ் பண்ண முடியாது சித்து. நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டியிருக்கேன். என்ன பிரச்சனை? யார் சித்ரா? யாரு? உன் ஃப்ரெண்டு பேசுறாரா? ஆமா அண்ணி. போன என்கிட்ட கொடு, நான் அவர்கிட்ட பேசணும். அண்ணி, அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நீ அவரோட பேசுறது தெரிஞ்சா இங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். வீட்டு நிலைமை உனக்கு தெரியும்ல. கொஞ்ச நாளைக்கு நீ அமைதியா இருக்கிறது தான் நல்லது சித்ரா. எல்லாம் சரியாயிடும் சித்ரா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நான் ஏகே கிட்ட பக்குவமா பேசிக்கிறேன். நீ உள்ள போ, போனை கொடு. இல்ல அண்ணி. அண்ணி சொன்னா கேட்க மாட்டியா? போனை கொடு, நீ போ 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 போ. எதுக்கு இப்ப சித்ரா கால் பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியணும்ல. தெரிஞ்சா சிம்பதி வரும்னு நினைக்கிறியா? முட்டாளா நீ? உன் மேல அவளுக்கு சந்தேகமோ கோவமோ தான் வரும். உங்க ரிலேஷன்ஷிப்பும் டோட்டலா கட் ஆயிடும். அந்த அளவுக்கு ரஞ்சிதா இறங்கி வேலை பார்த்திருக்கா. என்ன சொல்றீங்க நீங்க? நான் இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன், பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரி, கம்பெனி செலிப்ரேஷனே கடைசி செலிப்ரேஷன் அவளுக்கு. பார்ட்டிலே வச்சு அவ கதையை நான் முடிக்கிறேன். அவ பொணமாதான் உங்க வீட்டுக்கு வருவா.
செக். இந்த கேரக்டரை பார்த்துட்டு எல்லாம் குழப்பமும் கிளியராக இருக்குமே. இன்னைக்குன்னு பார்த்து இவ எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எஸ், ரஞ்சிதா. இவ வீட்டில் வேற யாராவது இருந்திருந்தா கூட நம்ம விசாரிச்சிருந்துருக்கலாம். வீடும் பூட்டிருக்கு. அவளும் எங்கே போயிருக்கா, எப்போ வருவான்னு ஒன்றும் தெரியல. இங்கேயே வெயிட் பண்ணி பாவமா இல்லை? சரி, பக்கத்து வீட்டில் விசாரிச்சு பார்ப்போம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏங்க, ஒரு நிமிஷம். என்ன தம்பி சொல்லுங்க. இல்லை, பக்கத்தில் ஃப்ரெண்டை தேடி வந்தேன். அவங்க சொல்லுங்க. இல்லை. அண்ட் உங்கள் வீட்டில் செடியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் என் வீட்டுக்காரர் வளர்த்ததுதான். அப்படிங்களா? நான் தண்ணி ஊத்தி பராமரிக்கிறதோட சரி. அந்த செடி தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. சொல்லுங்கண்ணா. மேடம், நம்ம ஆஃபீஸில் எஸ் ரஞ்சிதா இருக்காங்களே, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஆள் நேராக அவங்க வீட்டுக்கே வந்திருக்கான் மேடம். அவங்க தான் பார்ட்டிக்கு வந்திருக்காங்கல்ல, வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் போய் விசாரிக்கிறான். அங்கேயும் ஒரு லேடி கிட்ட தான் உற்சாகமாக பேசிட்டு இருக்கான் மேடம். அவன் பெரிய மன்மதனா இருப்பான் போல் இருக்கு மேடம். அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். முதல்ல அந்த ஆள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனதா சொன்னீங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? வீட்டி ஹாஸ்பிட்டல் மேடம். அப்படின்னா என் கர்ப்பம் பொய்யன்னு நிரூபிக்க தான் மெடிக்கல் லேபுக்கும் வீட்டுக்கும் அந்த ஆள் அரைஞ்சிருக்கான். நான் அவனை கையும் களமா பிடிக்கலான்னு நினைச்சா அவன் ஏன் ரகசியத்தை தேடி போயிட்டு இருக்கான்? மேடம், ஆ ஆ, சொல்லுங்கண்ணா. இப்போ நான் என்ன பண்ணணும் மேடம்? ஒன்று பண்ணுங்க, நீங்க கிளம்பி இங்க வந்துருங்கண்ணா. ஏன் மேடம், இனிமே அந்த ஆளை ஃபாலோ பண்ண வேணாமா? இல்ல, இன்னைக்கு போதும்ண்ணா. பாவம், நம்ம ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் விட்டுட்டு என் பர்சனல் வேலையா நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அதுவே எனக்கு சங்கடமா இருக்குண்ணா. நமக்கு இந்த கொண்டாட்டத்திலலாம் பெருசா ஆர்வம் இல்லை மேடம். அந்த ஆளை ஃபாலோ பண்ணுனா சொல்லுங்க மேடம், நான் ஃபாலோ பண்றேன். இல்லண்ணா, உங்களுக்கும் இந்த செலிப்ரேஷன் சேர்த்து தான். நீங்களும் இதுல கண்டிப்பா கலந்துக்கணும். நீங்க உடனே கிளம்பி வாங்க, நம்ம இதை அப்புறமா பாத்துக்கலாம். சரி, ஓகே மேடம். சிதம்பரத்துல தான் வாங்கணும். ஓகே, அந்த ஊர்ல தான் வாங்கினீங்க. அங்கதான் வாங்கிட்டு வந்தோம். ஓ, ஓகே ஓகே ஓகே. ம். யாரு? என்ன வேணும்? ஏதோ அட்ரஸ் தேடி வந்திருக்காரு. அப்படியா? சரி சரி, நான் பேசிக்கிறேன். போ. சரிங்க. சொல்லுங்க. பக்கத்தில் ரஞ்சிதான ஒருத்தவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அவங்களுக்கு என்ன? நான் அவங்கள தேடி தான் சார் வந்தேன். வீடு பூட்டி இருக்கு. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? மகாபலிபுரத்துல ஏதோ ஒரு பார்ட்டியா அவங்க ஆபீஸ்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அங்கதான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள உடனே பார்க்கணும். அவங்க வேலை செஞ்ச கம்பெனி பேர் கூட ஏதோ ஒன்று சொன்னாங்க. பிடி கார்மெண்ட் சார். செடிக்கு தண்ணி ஊத்திட்டேல்ல, போ உள்ள போ. அவ பேரும் கம்பெனி பேரும் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் அவள் எதுக்காக இந்த அட்ரஸை கொடுத்துருக்கா? ஹலோ. ம், என்ன என்ன விஷயமா அவங்கள பார்க்க வந்தீங்க? ஒரு சின்ன குழப்பம் சார், அதை கிளாரிஃபை பண்ண தான் வந்தேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற ரஞ்சிதா இவங்களான்னு பார்த்து சொல்லுங்க. செல்லுக்கு என்னத்தை காட்டுறான்? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நான் போலீஸ் சார். ஒரு கேஸ் விஷயமா அவங்கள என்கொயரி பண்ணேன். போலீஸா? நானும் போலீஸ் தான். K2 ஸ்டேஷன். ஒரிஜினல் போலீஸா? நீங்க எந்த ஸ்டேஷன்? உங்க ஐடி கார்டு காட்டுங்க. மாட்டேடா தீனா. அது
சார் ஒரு நிமிஷம். அது கார்டு வண்டியில் வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். சார் கொஞ்சம் தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஐஸ் நான் போய் வாட்டர் எடுத்துட்டு வரேன். ஐயோ வோல்டேஜ் பவுன்சர் நினச்சினேன், ஒரிஜினல் போலீஸ் ஆயிடுவேன். கிளம்புறா கிளம்புறா கிளம்புறா. ஐயோ இந்த புல்லட்டு வேற என்ன காணோம். ஸ்டார்ட் ஆகிட்டு அவ்வளோதான். டேய் 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 நில்லுப்பா. ஏய் டேய் டேய் நில்லுடா. Very good morning, friends. I'm very happy to invite you all for this wonderful occasion. இன்னைக்கு VT கவர்மெண்ட்ஸோட 25வது ஆண்டு விழா. அதை செலிப்ரேட் பண்ண தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டுல 25 இயர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். கம்பெனியோட விஷன், உங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேர்ந்து தான் இதை சாதிச்சிருக்கீங்க. உங்க சாதனையை நீங்களே பாராட்டலனா எப்படி? ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் திஸ் கிரேட் ஜர்னி. இந்த செலிப்ரேஷனை ஒரு கேக் கட்டிங்கோட ஆரம்பிக்கலாம். VT கவர்மெண்ட்ஸோட ஜோனல் மேனேஜர் மிஸ்டர் பிரகாஷும் வணக்கம். அவரோட வைஃபும் இந்த கேக்கை கட் பண்ணுவாங்க. why not? நீங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. எல்லாரும் வாங்க. Come on, come on. வாங்க வா வாங்க. ரஞ்சிதா. கைஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? கேக் கட் பண்ணலாமா? ஓகே 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 சார், கட் பண்ணிடலாம். பண்ணிடலாம். பண்ணிடுவோம். அருண் சார் மேம் கொடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், முதல்ல உனக்கு தான்ப்பா. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ. சார் கங்க்ராச்சுலேஷன் சார். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான மொமெண்ட்ல ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எஸ் செல்ஃபி டைம். என்ன இந்த போஸ் ஓகேவா? எல்லாரும் சரிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செலிப்ரேஷனை ஃபார்மலா ஆரம்பிச்சாச்சு. ஆபீஸ்ல இருக்கும்போது தான் ப்ரொடக்ஷன் பிளானிங்னு டென்ஷனாவே இருந்திருப்பீங்க. அந்த பிரஷர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு முழுக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நம்ம ஃபன் பண்றோம். ஜாலியா ஃபன் பண்றோம். ஓகே ஓகேவா? சூப்பர். ஓகே. என்டர்டைன்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செலிப்ரேஷனோட ஒரு பார்ட்டா உங்களுக்கு 3 போட்டி வச்சிருக்கோம். போட்டியில வின் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸும் இருக்கு. முதல் போட்டியா குக்கிங். சூப்பர்ல. குக்கிங்னு சொன்னதுமே லேடிஸ் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியறது நல்லா தெரியுது. சில பேரு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்கன்னு தோணுது. உங்க சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு கரண்டிய புடிச்சு களமிறங்க போறது லேடிஸ் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் தான். ஐயோ நாங்களா? என் புருஷன் தண்ணி குடிக்க கூட கிச்சன் பக்கம் வர மாட்டாரு. அவரை சமைக்க விட்டா அவ்வளவுதான், எல்லாத்தையும் பச்சையா கொடுத்து சாப்பிட சொல்லிடுவாரு. என் புருஷனுக்கு காஃபி டீயை தவிர வேற எதுவுமே போட தெரியாது. இவர்கிட்ட கரண்டியை கொடுத்தா அவ்வளவுதான், எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி தான் முழிப்பாரு. சமைக்க சொன்னேன், இப்ப பாரு எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போகுது. கூல் டவுன் லேடிஸ், கூல் டவுன். உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. அதனாலதான் உங்களுக்கு ஒரு சின்ன சலுகை தரலான்னு இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல நின்னுட்டு உங்க டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணும், எப்படி செய்யணும்னு நீங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் தர போறீங்க. சூப்பர். அப்பா சந்தோஷம். ஓகே, இப்போ ஹாப்பி தானே? ஹாப்பி அருண். அப்பாடா.
நம்ம இப்ப சமையல் போட்டி ஆரம்பிச்சிடலாமா? எஸ் we are all ready. ரெடி சமைக்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? போட்டி ஆரம்பிக்கலாமா? Are you ready? ஆ என்னாச்சு எல்லாருக்கும்? முதல் போட்டி ஆரம்பிக்கும் போது ஸ்ருதி குறைஞ்சிருச்சு. கான்ஃபிடென்ட்டா ரெடின்னு சொல்லுங்க. கம் ஆன். தட்ஸ் a spirit. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் உங்க பக்கத்துல இருக்க டேபிள்லயே இருக்கு. ஆ 6 கப்பிள்ஸ்க்கும் 6 கிச்சன் டேபிள் ரெடியா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் வெயிட். அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வைஃப் எல்லாரும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் ஹஸ்பண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஐயோ, முதலுக்கே மோசமாயிடுங்க. என் புருஷன் சீரக டப்பா எடுத்துட்டு வர சொன்னா சோம்பு டப்பா எடுத்துட்டு வருவாரு. கடலை பருப்பு எடுத்துட்டு வர சொன்னா துவரம் பருப்பு எடுத்துட்டு வந்து நிப்பாரு. இந்த மனுஷனோட என்னால போராட முடியாது. கண்ணெல்லாம் கட்டாதீங்க ப்ளீஸ். கண்ணெல்லாம் கட்ட வேண்டாம் மேடம். சாரி லேடிஸ், போட்டியோட மெயின் ரூலே அதுதான். நீங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். நான் சொல்லி கொடுக்கறேன், அதே மாதிரி பண்ணுங்க. ஒழுங்கா பண்ணிடுவல்ல? உங்க எல்லாருக்கும் 2 minutes டைம். அதுக்குள்ள என்ன டிஷ் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கே. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன டிஷ் பண்ணலாம்? ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ண போறீங்களோ. அருண், நம்ம இப்ப என்ன செய்யலாம்? நாம இதுல கலந்துக்காம டீசெண்டா ஒதுங்கிடலாமா? ஏன் அருண் அப்படி சொல்றீங்க? ஆமா, அம்மா என்ன சுடுதண்ணி வைக்க கூட கிச்சன் பக்கம் போக விட்டதில்ல. அப்புறம் எப்படி நான் சமைக்க முடியும்? நான் தான் கூட இருக்கேன்ல அருண். அத்தை கருப்பு கவனி சாதமும் பெப்பர் சிக்கன் கிரேவியும் சூப்பரா செய்வாங்க. எனக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி செய்யறதுங்கிறதையும் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த டிஷ் கொஞ்சம் ட்ரெடிஷனலாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். நம்ம 2 பேரும் அதே பண்ணிடலாமா? எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை ரஞ்சிதா. இதுல கலந்துக்கிட்டு எதுக்கு நம்ம அசிங்கப்படணும்? வேணாம். இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு அருண்? எல்லாம் ஒரு முயற்சி தானே. இது பாரு, தூக்குறது ஜெயிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம ஒன்னா சேர்ந்து சமைக்கிறோம்ல, அதுவே ஒரு சந்தோஷம் தானே. அதையே நம்ம மிஸ் பண்ணணும். ஆமால, நாம இங்க வந்ததே ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிக்க தானே. சரி, நான் ரெடி.